குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த ஆள் அந்த மாணவியை வற்புறுத்தி பலாத்காரம் பண்ணதுக்கு அந்த நேரத்துல இன்னொரு சார் இருக்காரு, அந்த சாருக்கும் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான். இப்ப அந்த சார் யாருன்னா, அவர் மொத்தம் உள்ள சிசிடிவில 16 என்னவோ செயல்படலன்றாங்க. பிரியாணி விற்கிறவன் ஜஸ்ட் லைக் தட் அந்த யூனிவர்சிட்டியில உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி முதல் தடவை இல்லைன்றாங்க. அந்த மொபைல பிடிச்சதுல சொன்ன தகவல் என்னன்னா, இது தவிர்த்து இன்னும் 2-3 ஆபாச பெண்களுடைய படங்கள்லாம் இருக்கான். போலீஸ் கவர்ல தெரியக்கூடாது, சம்பவம் நடக்கும்போது மொபைல் போன் எங்க இருந்து தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அதை ஏரோப்ளேன் மோட்ல போடுற விவரமான ஆளா இருந்தா ஏன் இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செயல்படாம பண்ணியிருக்க முடியாது? இப்பதான் கமிட்டி போட்டிருக்காங்க 3 பெண் IPS அதிகாரிகள் நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில். அவங்க இன்னைக்குதான் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அதுக்குள்ள முந்திரி கோட்டை மாதிரி கமிஷனர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவசரமாக இப்படி எல்லாம் தகவல்களை பரப்பியது யாரை காப்பாற்ற? மெட்ராஸ் ஹைகோர்ட் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக வந்திருக்கு தவிர, பட் அரசாங்கம் ஏன் இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்குது? இந்த கள்ள மௌனத்தின் பின்னால்தான் திமுக கட்சியின் முக்கியஸ்தர்களோ ஆரோட்சனருக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருது. யார் அந்த சார்? அந்த கேள்வி எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவர் அப்படி யார்ட்டையும் பேசலை, மொபைல் ஏரோப்ளேன் மூடில் இருந்தது அப்படிங்கிற நிறைய வாதத்தை காவல்துறை சார்பாக எல்லாம் முன் வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, யார் அந்த சார்? அது எப்படி சார்? இதுக்கு பேர் ஒரு காரணம் இருக்குமா? வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணமா, இல்லை உண்மையாகவே யார்? லேட்டஸ்டா அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது விசிக தலைவர் திருமாவளவன். ஸோ இதுல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, குற்றத்தில் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கிறது என்பதுதான் மேலோட்டமாக இதை பார்த்தா நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த தகவலை சொன்னது வேற யாரோ மூன்றாவது நபர் அல்ல, அந்த பாதிக்கப்பட்ட வன்புணர்வுக்கு ஆளான அந்த மாணவி கொடுத்த FIRல இது இருக்கு. அவங்க சொன்ன தகவல் தான். அவங்க எதுக்கு போய் சொல்லணும்? ரைட்டு. காவல்துறைக்கு என்ன தெரியும் இதை பற்றி? அவங்க எப்படி இதில் யாரும் சம்பந்தப்படல, ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு எப்படி அவர் கன்க்ளூசிவாக கமிஷனர் முடிவுக்கு வந்தார்? இப்போதான் கமிட்டி போட்டிருக்காங்க 3 பெண் IPS அதிகாரிகள் நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில். அவங்க இன்னைக்கு தான் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அதுக்குள்ள முந்திரி கோட்டை மாதிரி கமிஷனர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவசரமாக இப்படியெல்லாம் தகவல்களை பரப்பியது யாரை காப்பாற்ற என்ற ஐயம் சாதாரண மக்களுக்கு வருவது இயற்கை தான். எதுக்காக கமிஷனர் அறிக்கை கொடுக்குறாரு? போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் வாய் திறக்கலை, மற்ற எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறவங்க, அறிக்கை விடுறவங்க, மணிப்பூரில் இருந்தால் கூட அறிக்கை விடுவாங்க இல்லையா? அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர் இதுவரையில் அதை பற்றி பேசலை. ஆனால் கமிஷனர் பேசுகிறாரு, சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு, கோவி. ஆக இது திமுகவினர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஜனங்களுக்கு வந்துடுச்சுங்க ஏற்கனவே. ஏன்னா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா திமுகவுடைய அந்த டிஜிட்டல் கூலிகள், ஞானசேகரன் திமுகவே இல்லைன்றாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த ஞானசேகரன் வேற, அந்த ஞானசேகரன் வேற, இனிஷியல் வேற, இவர் டி அவர் ஈனாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பகுதியில் போயிட்டு பல பிரமுகர்களை பேட்டி எடுக்கிற மாதிரி அவருக்கும் திமுக சம்பந்தம். ஏன் இப்படியெல்லாம் வேலையில் இறங்கிட்டாங்கன்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதுன்றதே ரொம்ப பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம். உலகம் பூரா இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கிற ஒரு வன்கொடுமை, அந்த யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு குறைபாடு, செக்யூரிட்டி லேப்ஸ்,
அதாவது மொத்தம் உள்ள சிசிடிவியில் 16 என்னவோ செயல்படலன்றாங்க. பிரியாணி விற்கிறவன் ஜஸ்ட் லைக் தட் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி முதல் தடவை இல்லைன்றாங்க. இந்த பெண் மாணவி துணிவு மிக்கவர், அதனால தான் பரவாயில்ல எவன் என்ன பேசினாலும்னு காவல்துறையில் வந்துட்டாங்க. அந்த மொபைலை பிடிச்சதில் சொன்ன தகவல் என்னன்னா, இது தவிர்த்து இன்னும் 2-3 ஆபாச பெண்களுடைய படங்கள்லாம் இருக்கான். அப்போ இவனுக்கு இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தான் நான் பார்க்குறேன். இந்த ஞானசேகரனை ஏதோ ஒரு ஸ்பரில் ஏதோ ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டான்லாம் சொல்ல மாட்டேன். இஸ் ஏ ஹேபிச்சுவல் அஃபண்டர். இந்த கேம்பஸில் சகட்டு மேனிக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் உள்ளே போயிட்டு அங்கே இந்த மாதிரி இருட்டில் இந்த கேமராக்கெல்லாம் செயலிழக்க செய்ததே இவனாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஏரோப்ளேன் மோடில் போடுற அளவுக்கு டெக்னாலஜி விவரம் உள்ளவனாக இருந்தால் சம்பவம் போலீஸ் டவரில் தெரியக்கூடாது, சம்பவம் நடக்கும்போது மொபைல் ஃபோன் எங்கே இருந்து தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அதை ஏரோப்ளேன் மோடில் போடுற விவரமான ஆளாக இருந்தால் ஏன் இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செயல்படாமல் பண்ணியிருக்க முடியாது? நான் அந்த கோணத்துலையும் நான் பார்க்குறேன். ஸோ இஸ் நாட் ஏ நார்மல் கிரிமினல், நார்மல் ரேபிஸ்ட், இஸ் எ ஹேபிச்சுவல் அஃபண்டர். அந்த மொபைல்லையும் 4-5 பெண்கள் இந்த மாணவி இல்லாத இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுகவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கற்பழிப்பு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டால் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. இப்போ ஒரு பெரிய கட்சியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதில் எவனோ ஒருத்தன் ஒரு தவறு பண்ணிட்டானா அது கட்சியாக பொறுப்பேற்றுக்கும். கட்சி என்ன பண்ணோன்னா அவனை உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெளியேற்றிடுவாங்க. அதை தான் செய்வாங்க. கட்சியில் ஒரு 10 லட்சம் 50 லட்சம் பேர் மெம்பராக இருக்கிற கட்சியில் எல்லாருமே உத்தம புத்திரர்கள், எல்லாருமே நல்லவர்கள் சொல்ல முடியாது. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா கழிச்சடை சாக்கடை எல்லாத்தையும் வந்து தானே இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இதை ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிருக்கலாம். ஆமாங்க எங்கள் கட்சிக்காரர் தான், ஆனாலும் அவர் செஞ்சு இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். ஆகவே நாங்கள் கட்சியெல்லாம் பார்க்கல, அவரை உறுப்பினர்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம், நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க அதை மறைப்பதற்காக பொய் மேலே பொய், ஒரு பொய் சொல்லி அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்களே அதுதான் இப்போ ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். இப்போது மா சுப்பிரமணியம் அவர் வெறும் அமைச்சர் மட்டும் இல்லை, முன்னாள் சென்னை மாநகர மேயர், இந்நாள் மாவட்ட திமுகவினுடைய ஒரு பகுதி செயலாளர். இப்போ தான் சென்னையை தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 உடைச்சிருக்காங்களே, அதில் ஒரு பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இன்னும் கட்சி பொறுப்பில் இருக்கிறவர், முதல்வருக்கு மிக நெருக்கமானவர். அப்போ அவர் இந்த ஞானசேகரன் வீட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதை அவர் ட்விட்டரில் அவர் பகிர்ந்திருக்காரு. அவர் இது வரைக்கும் இந்த ஞானசேகரன் திமுகவில் இல்லை, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாய் திறந்து பேசலை. ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் சாதாரண டிஜிட்டல் கூலிகள்லாம் போயிட்டு அந்த பகுதியில் இவருக்கும் இன்னும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லைன்னு வாங்க பொழுது. அடுத்தது இவர் தமிழ்நாட்டையே சார்ந்தவர் இல்லை, இவர் வேறு மாநிலத்தக்காரர் இந்த ஞானசேகரன் வாங்க போல இருக்கு. அப்போ இவங்க இந்த மாதிரி அதிரடியாக விழுந்தடிச்சுக்கிட்டு பொய் மேலே பொய் பேசுறத பார்த்தா இதில் டீப்பாக இந்த சாருன்றாங்க இல்லையா, அந்த சாருக்கும் நீங்கள் எனக்கு ஒத்துழைச்சா மாதிரி ஒத்துழைக்கணுன்றது தான் கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். அதாவது இந்த ஆள் அந்த மாணவியை வற்புறுத்தி பலாத்காரம் பண்ணதுக்கு அந்த நேரத்தில் இன்னொரு சார் இருக்காரு, அந்த சாருக்கும் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். இப்போ அந்த சார் யாருன்னா அவர் இவரை விட பெரிய ஆளாக இருப்பா, இல்லைன்னா சாருன்னு சொல்ல மாட்டார். அப்போ திமுகவில் சம்பந்தப்பட்டவரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதை ஞானசேகரன் வாயை திறந்தால் தான் உண்மை வெளியே வரும். வாயை திறக்க வைப்பாங்களா, அவர் வாயை திறப்பாரா, விசாரணை எப்படி போவோம்? இப்போ காவல்துறை விசாரணை மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நியாயமான விசாரணை நடக்கணும். அதை செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மௌனம் இன்னைக்கு கூட பாருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஈடு கொடுக்கணும், கல்வி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு
அந்த மாணவிக்காக வந்திருக்கு தவிர ஏன் அரசாங்கம் எதுவுமே செய்யல? இதெல்லாம் அரசாங்கம் மூலம்தான் கோர்ட்டு செய்ய சொல்லியிருக்கு. பட் அரசாங்கம் ஏன் இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்குது? இந்த கள்ள மௌனத்தின் பின்னால தான் திமுக பிரமுகர்களோ திமுக கட்சியின் முக்கியஸ்தர்களோ இந்த ஞானசேகரனுடைய இந்த குற்றத்தில் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்களோ என்ற அச்சம், சந்தேகம். இப்போ சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளும் அரசாங்கம், ஒரு காவல்துறை என்பது நாங்கள் விசாரணையை ஓப்பனாக நடத்துகிறோம், நியாயமாக பாகுபாடு இல்லாமல். இப்போ முதலமைச்சர் இதை சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. 2வது நாளே முதலமைச்சர் இப்போ பெண்கள் அதிகாரத்தை நோக்கி தமிழ்நாட்டில் நகர்கிறார்கள்னா இப்போ பேசுகிறார்ல, இவர் அந்த சம்பவம் நடந்த உடனே வன்மையாக இதை கண்டிக்கிறேன். இது யார் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் இதை நான் விடமாட்டேன். லாஜிக்கல் எண்டுக்கு இந்த விசாரணையை கொண்டு போய் நான் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவேன். இனி ஒரு குற்றம் என்னுடைய ஆட்சியில் பெண்களுக்கு நிகழாத பார்த்துக்குவேன். அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் பாதுகாப்பு எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார்னா கவர்மெண்ட் மிஷினரியே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மௌனமாக இருப்பதின் அர்த்தம் என்ன? தலையிடா கொள்கையா? இது எப்படி சரியா இருக்க முடியும்? ஆகவே எனக்கு இந்த விசாரணை ஒழுங்காக நடக்குமா அப்படின்றதுல ரொம்ப பெரிய அச்சம் இருக்கு. ஓகே சார், உங்க கருத்துக்களை பரிமாறி ஒன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.